என் பெயர் ரவிக்குமார், வயது 27. சொந்தமாக கம்ப்யூட்டர் சென்டர் வைத்து நடத்தி வருகிறேன். சொந்த ஊரு திருச்சி. எங்க குடும்பத்தில் மொத்தம் 4 பேர். பெற்றோர்கள், நான் மற்றும் தங்கை. என்னோட தங்கச்சி சென்னையில் உள்ள மிக பெரிய பெண்கள் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கிறாள். அவள் காலேஜ் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்கிறாள். 3 மாதத்துக்கு ஒரு முறை செமஸ்டர் எக்ஸாம் லீவு விடும்போது மட்டுமே ஊருக்கு வந்து போர்வாள். நாங்க ஒரு நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். பெரியதாக பணக்கஷ்டம் ஒன்றும் இல்லாமல் இருந்து வந்தோம். தினமும் கம்ப்யூட்டர் சென்டர் சென்று விடுவேன். அங்கு நிறைய கல்லூரி மாணவிகள் வந்து போவார்கள். சில பேர் ஜெராக்ஸ் எடுக்க வருவார்கள். சில பேர் ப்ராஜெக்ட் ஒர்க் செய்ய கம்ப்யூட்டரை பயன்படுத்துவார்கள். ஒவ்வொரு கணினிக்கும் தனித்தனி அறை இருப்பது போன்று துணியை மூடி செட்டப் செய்து வைத்து இருப்பேன். அதில் நிறைய காதலர்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் செய்வதாக சொல்லிவிட்டு முத்தம் கொடுப்பது, சார்ஜரை நோண்டுவது, ஐஸ்குச்சியை ருசிப்பது என்று குஜாலாக இருப்பார்கள். அவர்களிடம் மட்டும் அதிகமாக காசு வாங்கிக் கொண்டு கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவேன். மாலை நேரத்தில் என்னோட நண்பர்கள் வருவார்கள். அவர்களுடன் லூட்டி அடிச்சிட்டு கம்ப்யூட்டரில் படம் பார்ப்பது என்று இருப்பேன். நாட்கள் ஓடிட்டு இருந்தது. அப்பொழுது ஒரு நாள் என்னோட கடைக்கு பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு பையனும் பொண்ணும் வந்து இருந்தார்கள். அவர்கள் இருவரும் சொந்த அண்ணன் மற்றும் தங்கை. அவர்களோட பெற்றோரை கூட எனக்கு நல்ல தெரியும். தன்னோட தங்கைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் சம்பந்தமாக சொல்லிக் கொடுக்க போவதாக சொல்லி அழைத்து வந்தான். அந்த நேரம் பார்த்து என்னோட வீட்டிலிருந்து எனக்கு போன் வந்தது. அப்பாவுக்கு அவசரமாக மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கிக் கொடுக்குமாறு அம்மா கூறினார்கள். அந்த பையனுடன் கடையை பார்த்துக்க சொல்லிட்டு புறப்பட்டு சென்றேன். 1 மணி நேரம் கழித்து மீண்டும் கடைக்கு வந்தேன். அவர்கள் இருவரும் புறப்பட்டு வீட்டுக்கு சென்றார்கள். அப்பொழுது தங்கையின் ஆடைகள் களைந்து இருந்தது. அண்ணனின் முகம் வேர்த்து இருந்தது. எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. பின் அவர்கள் அமர்ந்து இருந்த இடத்தை சென்று பார்த்தேன். கீழே கஞ்சி தண்ணி போல சொட்டு சொட்டாக இருந்தது. கடையில் நான் யாருக்கும் தெரியாமல் வைத்து இருக்கும் ரகசிய கேமரா திறந்து பார்த்தேன். அப்பொழுது அதிர்ந்து போனேன். அதில் தன்னோட சொந்த தங்கையின் புட்பாலை கையால் அழுத்திக் கொண்டு ஐஸ்குச்சியை தூக்கி வாய்க்குள் வைத்துக்கொண்டு இருந்தான் அண்ணன். கணினி திரையில் அண்ணன் தங்கை செய்வது போன்ற வீடியோ பார்த்தபடி இவர்கள் வேட்டை நடத்திட்டு இருந்தார்கள். தங்கை தொண்டை வரை ஐஸ்குச்சியை செலுத்தி சாப்பிட வைத்தான். அதை பார்க்கும்போது 1 நிமிடம் என் தங்கை கண்முன் வந்து போனாள். பின் அவர்கள் செய்த சிலுமிஷத்தை முழுமையாக பார்த்து முடிச்சிட்டு தனியாக சென்று நான் இன்பமுற்றேன். அன்று முதல் எனக்கும் என்னோட தங்கை கூட இப்படியாலம் செக்ஸ் செய்யணும் என்று ஆசைகள் வந்தது. நான் தினமும் வீட்டுக்கு வந்து 2 நிமிடம் தங்கை கூட போன் பேசிட்டுதான் தூங்குவேன். ஆனால் எனக்கு இந்த முறை வீடியோ காலில் பேச வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது. அன்று இரவு 10 மணி இருக்கும். அப்பொழுது வீடியோ கால் செய்தேன். ஒரு அழகான வட்டவடிவத்தில் உள்ள பெண் போன் அட்டெண்ட் செய்தாள். ஹாய், நான் பிரீத்தி, உங்க தங்கச்சி பிராண்ட். அவ குளிச்சிட்டு இருக்க, வந்தவுடனே போன் கொடுக்கிறேன் என்றாள். நான் அவளை பார்த்தபடி சிரித்தேன். பிரீத்தி போன் காட் செய்வதற்கு பதில் கண்ணாடி மீது அப்படியே வச்சிட்டு சென்றாள். அந்த ரூமில் நடப்பதை எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஹேய், உங்க அண்ணன் போன் பண்ணிருக்காங்க, சீக்கிரமாக வெளில வாடி என்று பிரீத்தி சத்தமாக அழைத்தாள். ஹேய், குளிச்சிட்டு தானா இருக்கேன், அப்படியே வா, வர முடியும் என்று தங்கையின் குரல் கேட்டது. உங்க அண்ணன் தானா, வந்து பாரு என்று பிரீத்தி கிண்டல் அடித்தாள். தங்கை குளிச்சிட்டு வெள்ளை துண்டை கட்டிட்டு வெளியில் வந்தாள். ஹேய், உனக்கு கொழுப்பு தான் டி என்று வெளில வந்து பிரீத்தியை பார்த்து கூறினாள். எனக்கு எல்லாம் உன்னை மாதிரி அண்ணன் இருந்தால் அப்படிதான் பேசுவேன் என்று கூறினாள். நான் காலில் இல்லை என்று இப்படி பச்சை பச்சையாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக தங்கையை அதுபோன்ற நிலையில் பார்த்தேன். அவள் கட்டிட்டு வந்த துண்டையை கழட்டி போட்டாள். அப்பொழுது 2 இளம் புட்பாலும் துள்ளி குதித்து கொண்டு வந்தது. தங்கையின் புட்பால் 32 வடிவத்தில் ரவுண்ட கோணத்தில் சூப்பராக இருந்தது. மேலும் அவளோட இடுப்பு வளைந்து நெளிந்து சிலைகள் இருப்பது போன்ற உணர்வை கொடுத்தது. அவளோட சார்ஜர் அழகை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும்.